Vasanth TV நேயர்களுக்கு வணக்கம் and இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெக்கேஷனுக்காக நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். சோ அதனால வெக்கேஷனுக்காக வாரம் போயிட்டு ஒரு விண்டேஜ் கார், ஒரு பைக், ஒரு மோட்டார் சைக்கிள்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா என்ன பைக் எடுத்தா என்னோட லாங் ட்ரிப்புக்கு வந்து ஒரு சூப்பர் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பைக்கா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட கேட்டுட்டு இருக்கப்போ எனக்கு இந்த வேர்ட் மட்டும் நிறைய தடவை நான் திருப்பி கேட்டுட்டு இருந்தேன். இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் சூப்பரா இருக்கு. ஒரு லாங் டிரைவ் போனோம்னா உங்களோட பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் வந்து இதுவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி என்ன பைக்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சிட்டு இருக்கேன். நீங்களும் தான் யோசிச்சிட்டு இருக்கீங்களா? அதுதாங்க இப்போ புதுசா இன்ட்ரோ듀ce பண்ணியிருக்கேன் நம்மளோட ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயா பைக். இது ஒரு 1 இயரா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் செம்ம கிரேசியா இருக்காங்க. எனக்கு இந்த பைக் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த பைக்கை தான் நான் இன்னைக்கு போய் டெஸ்ட் பண்ண போறேன். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு டெஸ்ட் டிரைவ்லாம் பண்ணா அதோட ஸ்மூத்னஸ் அண்ட் நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டி அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ற விஷயத்தை தான் நான் இன்னைக்கு செக் பண்ண போறேன். இதுதான் நம்மளோட வீல்ஸ் நிகழ்ச்சி. வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம ஷோல இருக்குது பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்ல தான் இருக்கும். அண்ட் என் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பர்சன் இருக்காரு. அவர் தான் வந்து நம்மளோட பைக்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஹாய் ப்ரோ. How are you? I'm doing well. How are you? Yeah, I'm doing well. Thank you. And சொல்லுங்க, நம்மளோட ராயல் என்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு பேரை கேட்டோடனே மோஸ்ட் ஆஃப் த கைஸ் எல்லாருமே வந்து அப்படியே செம்ம கிரேஸா போவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மெயின் ரீசனா பைக்கோட ஸ்டெபிலிட்டி தான் நான் சொல்றேன். ஓகே. ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிரிட்டிஷ் கம்பெனி. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 1890s ஸ்டார்ட் பண்ண 1890s ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஆனால் வண்டி வந்து ப்ரொடக்ஷன் ஆனது பார்த்தீங்கன்னா 1901 தான் ஃபர்ஸ்ட் 350cc புல்லட் வெளியே விட்டாங்க. ஓகே. ஸோ யூஸ்வலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்லேயும் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்த வெஹிக்கிள் வந்து புல்லட்ஸ். அண்ட் 1955 தான் வந்துட்டு புல்லட் வந்து when East India company came into India to start up a business and full-fledged பண்ணும்போது வெஹிக்கிள் பைக் ஒன்று விடலான்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்ட் ராயல் என்ஃபீல்டுன்ற பேர் வந்து 1955க்கு மேலே தான் ஒன்ஸ் தே ஸ்டார்டட் அப் இன் இந்தியா அப்போ தான் இந்த ராயல் என்ஃபீல்டுன்ற பேரே கொடுத்தாங்க. அண்ட் இன் 1970 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட பிரேக்கப் பண்ணிட்டு we started to own the own brand. So we called it Royal Enfield. ஓகே. 90sல இருந்து இப்போ 2016 வரைக்கும் எத்தனை டிஃபரண்டான வெர்ஷன்ஸ்லாம் நம்ம இதற்கு டெலிவர் பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வெர்ஷன் பாத்தீங்கன்னா வந்துட்டு 350 தான் ஆரம்பிச்சாங்க. 350cc ல தான் ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிளிங் விட்டாங்க. மோட்டார் சைக்கிளிங்லேயே வந்துட்டு ஸ்ப்ரிங் மாடலில் ஒன்று விட்டாங்க, அப்புறமேட்டு டியூப்லர் மாடலில் ஒன்று விட்டாங்க. ஸோ அப்படியே தான் வந்தது 350. ஆஃப்டர் தட் 350க்கு அப்புறம் வந்துட்டு தே ஸ்டார்டட் டு டூ வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் 350 வெஹிக்கிள். லைக் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்தது ஸ்டாண்டர்டுக்கு அடுத்தது தே brought in கிளாசிக் அப்புறம் வந்துட்டு தே brought தண்டர்பர்ட். ஸோ இப்படி தான் ஒரு எவால்யூஷனாக ஒன்றா பார்த்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன சூட் ஆகும்ன்றதை பார்த்துட்டு they just had feedbacks. ஒரு வெஹிக்கிளும் வந்துட்டு இப்போ நார்மலாக மித்த வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவில் 1 year இல்லை 2 years வந்து டெஸ்ட் ட்ரைவ் R&D எல்லாமே முடிச்சுட்டு they'll leave the vehicle outside. பட் ராயல் என்ஃபீல்ட் வந்து என்ன ஒரு பைக் இருந்தாலுமே மினிமம் they take 4 years of R&D. ஓகே. ஸோ இந்த வெஹிக்கிள் ஹிமாலயன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா it took around 4 years for this vehicle to come out in this model. ஓகே. 4 years ஆச்சு ஆக்சுவலி. இது ஃபுல்லா வந்து இன்டர்வென்ஷன்லாம் முடிச்சு என்னென்ன ஃபால்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி ஐ மீன் பேசிக்லி the engine எல்லாமே வந்துட்டு it took 4 years for us to get. So அதே மாதிரி தான் similar to all the other bikes. Okay. 350cc லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு they wanted to give a more powerful bike, so they invented 500cc in all the variants. சூப்பர். ஸ்டாண்டர்ட்ல இருந்து கிளாசிக், தண்டர்பர்ட் எல்லாமே வந்துட்டு 500 சீரிஸ் விட்டாங்க. Continental GT பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி an existing model in லண்டன்ல. ஸோ அது வந்து say some around 1970s it was good there as a they were using as a
cafe racing model bike. ஓ மாடலுக்காகவே யூசுவலா யூஸ் ரேசிங்காகவே, பட் இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ரேசிங் வெஹிக்கிள் பிகாஸ் அதுக்கு வந்து இட் ஹேஸ் அ ட்ரூ கேடல். ரேசிங் ஓட்டுனீங்கன்னா வந்துட்டு 1 கிராடல் இருந்தால் தான் வந்துட்டு இன்ஜின் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். 2 கிராடலாக இருந்துச்சுன்னா இன்ஜின் வைப்ரேஷன் வந்து லூஸ் ஆகும். ஸோ தட் வாஸ் கால்ட் அஸ் அ கேஃபே ரேசிங் வெஹிக்கிள். ஸோ அதை கொஞ்சம் இன்னோவேட் பண்ணி புதுசாக கொண்டு வரணும் தான். ஸோ தே லான்ச் ஜிடி கான்டினென்டல் இன். ஓகே, பட் ஆனால் மோஸ்ட்டாக நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணது வந்து ரேசிங் சைடு அந்த மாதிரி தான். அண்ட் மோர் ஓவர் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெப்பன் மெக்கானிசம் கம்பெனி. ஓகே ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில் இப்போ வரப்போகிறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வீல்ஸ். Once again, welcome back to the show. And நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி வீல்ஸ். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயா பைக்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க போகலாம். எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு மாடல் இல்லைனா ஒரு நார்மல் பர்சன் ஓடிட்டு போனால் அது ஒரு கன்னை வந்து நம்மளை அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு மேசிவான ஒரு லுக்கில் தான் இருக்கும். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயா நம்ம கூட வச்சுருக்கோம். இந்த பைக் மற்ற நம்மளோட ராயல் என்ஃபீல்டோட இது எப்படி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குது? மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி அ புல்லட், இட்ஸ் ஆல்சோ லைக் அ அட்வென்ச்சர் பைக், அட்வென்ச்சரஸ் பைக். ஸோ வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஃப்ரம் எவ்ரி ஸ்டேட்டில் இருந்து ஒரு 150 மெம்பர்ஸ் ஆச்சு இந்த லே லடாக்குன்னு சொல்கிற அந்த ரோட் ட்ரிப்புக்கு வந்து போவாங்க ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட். ஸோ வந்துட்டு புல்லட் என்ன யோசிச்சோன்னா வந்துட்டு வி வாண்டட் டு லீவ் அ யூஸ்வலாகவே லாங் ட்ரிப் போகிறதா இருந்தால் யாருமே வந்து ரோட்வேஸை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அது வந்து மோட்டார் பைக்ஸ். There are few and we also own some around 15 biking clubs in Chennai alone. So அவங்கலாம் போகும்போது they take bullet. So வந்துட்டு we thought bulletலயே வந்துட்டு ஏன் நம்ம ஒரு அட்வென்ச்சர்ஸ் பைக் கொடுக்கக்கூடாது, அந்த ட்ரிப்லாம் போகிறவங்களுக்கு ஏன் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மெமரபிளான ட்ரிப்பாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ we launched Himalayan. அதுதான் அதோட நேமே ஹிமாலயன்ற ஒரு நேம் வச்சிருக்கிறது அந்த வண்டிக்கு. அண்ட் மோஸ்ட்டாகவே நம்ம ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சோன்னா அது டேங்க் தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கும். அண்ட் நம்மளோட ஹிமாலயாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வந்து நீங்கள் அப்படியே டிஃப்ரெண்ட் பண்ணி இது வேறு விதமான ஒரு டேங்காக இருக்கீங்க. எஸ், ஏன்னா வந்துட்டு இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓவல் ஷேப் வரும். ஆமாம், இப்போ ஓவல் ஷேப் வந்து உங்களுக்கு கிளாசிக்கில் வரும், ஸ்டாண்டர்டில் வரும். அண்ட் இன் தண்டர்பர்ட் வந்து அந்த ஓவலே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக எக் ஷேப் மாதிரி பண்ணி கொஞ்சம் லிஃப்டட் ஆப்பில் வரும். இந்த வெஹிக்கிளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கணும். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு புல்லட் அந்த கான்செப்டே இருக்கக்கூடாது. ஐ மீன் இது டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் பிகாஸ் we are moving into a next generation, so we try to do that in this vehicle and it has come out very well. Okay,
அண்ட் இதோட மட் கார்ட்ஸ்லாம் பற்றியும் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினெட்லாம் இந்த வண்டிக்கு வந்து 2 மட் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த அப்பர் டாப் இது வந்து இந்த நம்ம மேலே அடிக்காமல் இருக்கு. ஓகே. அந்த செகண்ட் ஒன் வந்து இது ஏன் இந்த ஃப்ரேம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு யூ சி தேர்ஸ் அ கிராடில் ஹியர். அந்த கிராடில் வந்து இந்த 2 ஃபோக்ஸுமே வந்துட்டு ஜாயிண்ட்டாக ஒன்றா வைக்கும். இப்போ கிரிப்னஸ்க்காக. ஸோ இப்போ நீங்கள் போகும்போது சேரில் போவீங்க இல்லை இதில் போவீங்க. ஸோ ஒன் யூ ஆர் ஹிட்டிங் இட் ஒரு பக்கம் மட்டும் ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வண்டி பேலன்ஸ் மிஸ் ஆகும். ஓகே. ஸோ ரெண்டுமே அட் த டைம் அந்த சஸ்பென்ஷன் வந்து அட் த டைம் பிரேக் ஆகணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி மாடலில் கொடுத்துருக்கு. அண்ட் என்ஜின் பற்றி சொல்லுங்க. என்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் அன் 411cc இன்பில்ட். 411cc ஓகேங்களா. ஓகே. இட் ஹேஸ் அ கார்பரேட்டர், ஃபியூல் இன்ஜெக்ஷன் கிடையாது, கார்பரேட்டர், சிங்கிள் பிஸ்டன், சிங்கிள் கோர் போர் வந்து உங்களுக்கு 86 mm போர் வரும். 86 mm போர். ஆமாம். ஓகே. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து கியரிங் சிஸ்டம் வந்து அப்படியே நம்ம நார்மல் ஹெவ்ஸியில் இருக்கிற மாதிரி பல்சரில் இருக்கிற மாதிரி யூஸ்வலாக இருக்கிற மாதிரியே தான். ப்ளஸ் அது இல்லாமல் செல்ஃப் ஸ்டார்ட்டு ட்வின் ஸ்பார்க் இன்ஜின்னு. ஸோ உங்களுக்கு வந்து இட் கிவ்ஸ் அ பெட்டர் பம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இன்ஜின் பார்த்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து செயின் கூட வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். மற்ற வர புல்லட்டில் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ தட் யூ கெட் குட் பிஹெச்பி சென்ட் டு த பேக் வீல். ஓகே. ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் லே லடாக்லாம் போகும்போது கிளைமேட் சிச்சுவேஷன் வந்து ஒரே மாதிரி இருக்காது எனி டைம். ஆமாம். ஸோ வந்துட்டு இப்போ எங்கேயாச்சும் வந்து சேரில் மாட்டிக்கிட்டிங்கனாலோ இல்லை ஒரு மட்டில் மாட்டிக்கினாலும் அந்த பவர் வீலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் வீலில் நீங்கள் தள்ள தேவையில்லை. ஆமாம். அந்த ப்ரெஷரே வந்துட்டு உங்களை வண்டியை லிஃப்ட் பண்ணி கொடுத்துரும். எஸ். ஸோ அதனால் பவர்ஃபுல் இன்ஜின், ட்வின் ஸ்பார்க் இன்ஜின். ஓகே. நார்மல் மித்த எல்லாமே சேம் தான். இன்ஜின் கோர் அந்த இது எல்லாமே சேம் தான் ஆஸ் இன் புல்லட். அஸ் அ பர்சனாக உங்களுக்கு பர்சனலாக இந்த ஒரு விஷயம் இந்த பைக்கில் எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆன ஒரு விஷயம்னா நீங்கள் என்ன பார்ப்பீங்க? ஆமாம். பிகாஸ் நீங்கள் இது கூடவே வந்து இருந்துட்டு இருக்கீங்க. எஸ். அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் இந்த பைக். என்னை அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம்னா வந்துட்டு ஸ்பீட் தான். ஸ்பீட். அதான் நெக்ஸ்ட் கேட்கலாம் நினச்சி. ஸ்பீட் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24.5 bhp பவர் வித் 4500 RPM. ஓ ஃபைன். ஓகேங்களா. அப்புறம் டார்க் வந்து 30 நியூட்டன் மீட்டர் அட் 4000லேருந்து 45,000 RPM. 4000லேருந்து 4000 45,000 வரைக்கும் உங்களுக்கு பவர் வெஹிக்கிள் பவர் பயங்கரமாக இருக்கும். ஒன்ஸ் வி கோ ஃபார் அ டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது யூ வில் ஃபீல் த பவர் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக நார்மலாக ஓட்டுற நான் வந்து ஒரு 220 பல்சர் ஓன் பண்ணுறேன். அதுதான் பெரிய வெயிட்டான வண்டின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் ரைடிங் திஸ் அதானமோ ஒரு எலி வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஐ கேன் ஃபீல் தட் ஒரு வைப்ரேஷன் நம்ம கூட இருக்கிறப்போ ஒரு ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. இது இட்ஸ் நாட் அ பைக்ன்ற மாதிரியே இருக்குது. ஐ கைண்ட் ஆஃப் இட்ஸ் அ பைக் அப்படி வேணா பெருசாக சொல்லலாம் நம்ம. டெஃபினட்டாக. இதுக்கம்மா மைலேஜ் பற்றி சொல்லுங்கள். மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆன் ரோட் 30 கொடுக்கும். இஃப் யூ கோயிங் ஆன் அ லாங் ட்ரிப் ஆன் அ ஹைவேனா 33 வரைக்கும் போகும். 33. ஓகே. இப்போ நான் இது வந்து ஒரு ஆன் ரோடு எடுக்கிறேன்னா how much I want to pay for it? ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,76,035 rupees ஆகும், இன்க்ளூடிங் லைஃப் டைம் ரோட் டேக்ஸ் அண்ட் RTO சார்ஜஸ். ஓகே. எனக்கு ஆஸ் ஒரு கஸ்டமராக நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த பைக் நான் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு இது அட்ராக்ட் ஆகி நான் ஒரு கன்வென்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு நீங்கள் ஒரு ரீசன் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே. லெட் மீ ஆஸ்க் யூ ஃபியூ கொஸ்டின்ஸ். ஆர் யூ அ பைக் லவர்? Obviously. Do you go on a long trips? I love to. You love to? Yes. Do you want to try the Leh Ladakh road? Definitely go with this. Yes. கண்டிப்பாக இந்த மாதிரி Definitely go with this because இது வந்து it's not just a bike. 24 குதிரை முன்னாடி உங்களை எடுத்துட்டு போற ஒரு ஃபீல், அந்த ராயல் ஃபீல் இதுல வரும். இட்ஸ் a gun. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி டெஃபினட்டா என்னதான் இருந்தாலும் நம்ம அப்படியே வந்து மேசிவா நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கலாம். எஸ் ஓகே. சோ ஐ அம் கைண்ட் ஆஃப் கன்வின்ஸ்ட். இப்போ மட்டும் 1,76,000 லைட்டா கம்மியா இருக்கு. இல்லைன்னா நான் அப்படியே எடுத்துட்டு அப்படியே நான் டெஸ்ட் டிரைவ்ல இருந்து அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன் நினைக்கிறேன். ஒரு எக்ஸாக்டான ஒரு பைக்கா இருக்கு. அண்ட் கலர் காம்பினேஷன் இது மட்டும் தான். கலர் காம்பினேஷன் வந்து கிரானைட்னு சொல்லி ஒரு Black கலர் ஒன்று வரும். அண்ட் திஸ் இஸ் ஸ்னோ ஒயிட்.
This is white and a black. And a black. ரெண்டுமே சேம் வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி தான் வரும். போயிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில் இப்போ வரப்போகிறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வீல்ஸ். Once again welcome back to the show and நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி வீல்ஸ். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயா பைக்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், ஆக்சுவலி வந்து ராயல் என்ஃபீல்டோட எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட நாலேஜில் எல்லா சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் சீட்டாக மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிற ஒரு ஹைப் மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ யூஸ்வலாக வந்துட்டு இப்போ நீங்கள் யூ கோயிங் ஆன் அ லாங் ட்ரிப் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் யூ கோயிங்கில் யூ ஹேவ் டு ஃபீல் த கம்ஃபர்ட். நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் வந்துட்டு யூ வில் கோ. சப்போஸ் யூ கோயிங் நம்ம கண்டினியூ பண்ண முடியும். பிகாஸ் யூ ஆர் லைக் கோயிங் வித் 150 இஃப் யூ கோயிங் அலோன் யூ கேன் ஸ்டாப் எனிவேர். You're going with 150 people along with you, so you will also have to feel comfortable when riding என்றனால தான் இந்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்தோம். Okay. So not only the drive, நீங்க சொன்ன மாதிரி யூசுவலா எல்லா புல்லட்லயுமே வந்துட்டு plain seats தான். So இதுல வந்துட்டு why don't we try a different one? இது எப்படி இருக்குன்றத சொல்லிட்டு we wanted to do something different from what we usually do. So அதனால வந்துட்டு இந்த வண்டிக்கு வந்து இந்த பேஸ்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது சீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இவ்வளோ லெவலுக்கு வந்துட்டு குஷன் தான். ஸோ இந்த குஷன் வந்து இட் கோஸ் நம்மளோட ப்ரெஷர் உங்களோட வண்டியில் பம்ப் அடிக்கும் போது யூ டோன்ட் யூஸ்வலி கெட் லிஃப்டட் அப் தட் மச். மோஸ்ட்டாக நம்மளோட ஹார்டாக இருக்கிற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் உட்காந்தா நம்மளோட பேக் பெயின் வரும். ஸோ ஒன்ஸ் யூ சிட்டிங் ஆன் திஸ் யூ வில் பி கம்ஃபர்டபுள். ஓகே. ஸோ how much ever kilometers, 300 kilometers, 350 kilometers போகும்போது you will feel comfy. That is why this one is good. அண்ட் நம்மளோட டயர்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்க அதோட ப்ரெஷர் வந்து லைக் என்ன ஒரு நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸில் இருந்தாலும், அது ஒரு மட்ல இருந்தாலும் சரி, இல்லை நம்ம போயிட்டு வேற எங்கேயா ஜாம் ஆகிட்டு இருந்தாலுமே நம்ம ஈஸியாக வெளியே வந்துட முடியும். அது ஏதாவது ஸ்பெஷலான ஒரு விஷயம் அலாய்ஸ். ஏன் வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து அலாய்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா வந்துட்டு ஒன்ஸ் யூ ரைடிங் ஆன் அ குட் லாங் ஸ்ட்ரெச் போகும்போது ப்ரெஷரும் அந்த ஹீட்டும் வந்து ரப்பர் இதாகும். ஓகே. ஸோ அந்த இதில் வந்துட்டு அலாய் வந்து தாங்காது. தட்ஸ் வை வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் த வெஹிக்கிள்ஸ். சூப்பர். அதனால தான் வந்துட்டு நாங்கள் அலாய்ஸ் வந்து யாருக்குமே எந்த இதுக்கும் கொடுக்கல. ஸோ ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கிறதுலையே த பிக்கஸ்ட் ஃப்ரண்ட் வீல் இன் ஆல் வெஹிக்கிள்ஸ். 21 inch 1990 21 inch வீல் அது. ஸோ அப்போது ஒரு ஷார்ட் ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிறவங்க அவங்க வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? நீங்கள் ஷார்ட் பர்சனாலிட்டி இருக்கவங்களுக்கு ஆல்சோ ட்ரை தட் வி கேன் அட்ஜஸ்ட் த சஸ்பென்ஷன். இது வந்து மோனோ சஸ்பென்ஷன் வெஹிக்கிள். ஓகே. ஸோ யூ கேன் அட்ஜஸ்ட் த சஸ்பென்ஷன். மோனோ சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டி அட்ஜஸ்ட் ஆகிடும். இது வந்து யூஸ்வலாக ஸ்கூட்டர் டைப்பில் இருந்ததுலாம் வந்து செட் ஆகும். மோட்டார் சைக்கிள்னு வரப்போ இது கொஞ்சம் இதான் புதுசு நான் நினைக்கிறேன். ஆமாம். எஸ். அண்ட் ஸ்பீடோமீட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் ஸ்பீடோமீட்டர் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டரில் வந்து இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் a new one because வந்துட்டு since this is an adventurous vehicleன்றனால உங்களுக்கு காம்பஸ் இருக்குது.
ஸோ நீங்கள் என்ன டைரக்ஷனில் போகிறீங்கன்றத வந்து இது காட்டும். ப்ளஸ் யூ ஹாவ் திஸ் ஃபியூல் இண்டிகேஷன். ஓகே. ப்ளஸ் ஆர்பிஎம் மீட்டர், ஸ்பீடா மீட்டர். இந்த டிஜிட்டல் பார்ட் சொல்லணும் போனோம்னா திஸ் கம்ஸ் இன் நியூ. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கியர் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ இந்த கியர் இண்டிகேஷன் வில் லெட் யூ நோ ஆன் விச் கியர் யூஆர் ரைடிங். யூ ஹாவ் யுவர் கிளாக், யூ ஹாவ் இன்ஜின். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஜினை வந்து என்ன ஹீட் லெவலில் இருக்குன்றதை காட்டும். ஓ சூப்பர். ஸோ இன்ஜினோட கரண்ட் ஹீட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 36 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. ஸோ வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றது இங்கே காட்டும். ப்ளஸ் ட்ரிப் எத்தனை ட்ரிப் போயிருக்கோன்றதை காட்டும் இந்த இதில். Yes, exactly. And you also have this parking light. Okay. Wow. Next level la poda madri irukku. Yes. So usually when you go in a highway la you are parking, you just want to have a break. So வண்டி ஓர விடும்போது தூரத்துல இருந்து நைட் டைம்ல தூரத்துல இருந்து வரவங்களுக்கு நம்ம இண்டிகேட் பண்றோம். we are people standing on the side ன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்றதுக்கு இந்த ஆக்சுவலி இந்த ஐடியா வந்து ஐ திங்க் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நம்மளோட கிளாக் என்ன டைம் பார்க்க வேண்டிய நம்ம எந்த டைரக்ஷன்ல வித் எல்லா வண்டிஸ்லயுமே the same thing comes but not everything comes in a combined version. ஓகே. நம்மளோட டேங்கோட கெபாசிட்டி டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 15 liters வந்து டேங்க் வந்து ஃபுல்லா இருக்கும். So you can since it's giving 30 kilometers 300 kilometers 335 kilometers 335 kilometers வரைக்கும் நீங்க சிங்கிள் இதில் போகலாம். எஸ். இது என்னது ஆக்சுவலி ஐ திங்க் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஹியர். எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நார்மலாக நம்ம சூப்பர் பைக்ஸ் பல்சர் டியூக்லலாம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பெருசாக வரும். திஸ் இஸ் நத்திங் பட் அண்ட் ஆயில் கூலண்ட். ஓகே. ஓகேங்களா. ஏர் ப்ரெஷரால் ஆயிலை கூல் பண்ணி இன்ஜினை சூடாகாமல் கூல் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் இது. டூல்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ற ஸ்டோரேஜ் சிஸ்டமும் இருக்கு. டூல்ஸ் ஸ்டோரேஜ் இங்க இருக்கு. யா ஓகே. இந்த நாப் கழட்டிட்டீங்கன்னா we will give you a key. ஓகே. ஸோ அந்த கீ வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு you keep your tools and everything in this and your papers and your other things in this seat. ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு you will have knob this side. ஸோ இந்த இதை கழட்டிட்டு அந்த நாப் இழுத்தீங்கன்னா இந்த சீட் தனியாக வரும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு மித்த நார்மல் பைக்ஸ்லாம் வந்துட்டு வெறும் பின்னாடி உட்காரவங்களுக்கு ஹேண்டில் பார் இருக்கும். So when you are going on a long journey you will have to carry something or the other. highwayல வந்து நமக்கு எல்லா இடத்துலயும் தாபா கிடைக்காது. You will carry something or the food over. Okay. So அந்த luggages வைக்கிறதுக்கு carrier ஒன்னு plus அந்த luggages hold பண்றதுக்கு இது ஒன்னு plus the pavilion rider to hold on it. So it is a 3-in-1 combination handlebar. Okay, but handlebar மட்டும் தான் 3-in-1 but bike is all in all. Definitely. நம்ம கிட்ட வாட்ச் நமக்கு தேவையில்லை. so you don't want to carry any temperature compass நீங்க எடுத்துட்டு போக தேவையில்லை. you have your own compass which tells you which direction you are going in. extra tools நம்ம ஒரு பேக் தேவையில்லை. you have your own tool kit. இந்த மாதிரி நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு பைக் தான். ரொம்ப செம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பைக். yes definitely. yes totally I'm impressed with this bike. எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் and எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா I'm very happy because எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பாட்டுக்கு தான் போறேன். டெஸ்ட் ட்ரை தான் நான் பண்ண போறேன். வாங்க போலாம். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு எபிசோட பார்த்து நீங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பைக், ஒரு சூப்பரான ஒரு ரைட்லாம் நான் போய் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும். Until then, bye bye from Praveen Pinto and stay good.